1/6/2025 தினத்தந்தி பேப்பரில் வந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான மாதிரி வினா விடை தான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா, தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். சமரச வேத சன்மார்க்க சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1865. கீழ்காணும் யாரை பின்பற்றியோர் அன்பு கொடிமக்கள் என அழைக்கப்படுகின்றனர்? வைகுண்ட சுவாமிகள். அயோத்திதாசர் பிறந்த நாள் மே 20, 1845. பொறுத்துக. ஆசிரியர், படைப்பு புத்தகம். வண்ணதாசன். ஒரு சிறு இசை. இன்குலாப். காந்தல் நாட்கள். ராமகிருஷ்ணன். சஞ்சாரம். தர்மன் சோ. சூல். 4312. மனதால் சிவனுக்கு கோயில் கட்டிய நாயன்மார் யார்? பூசலார். ஆங்கிலேயர் காலத்தில் எந்த தமிழ் செய்தித்தாள் அரசியல் கருத்து படங்களை முதலில் வெளியிட்டது? இந்தியா. சங்ககால மக்களின் மனமுறைகளை குறிப்பிடும் நூல் எது? அகநானூறு. செல்வம் சகட கால் போல் வரும் என்று கூறும் நூல் நாலடியார். சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார். இக்கூற்றுக்கு காரணம். அனைத்தும் சரி. எல்லா சமயத்தவரும் இது எம் நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதால். கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பவரும் உவந்து ஏற்கும் சிறப்பு பெற்றதால். இனம், ஜாதி, சமயம், வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால். மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால். கூற்று. வ.உ. சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். காரணம். இந்திய கடற்கரைகளில் ஆங்கிலேயர்களின் முற்றுரிமையினை அவர் எதிர்த்தார். கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. எந்த இணை சரியாக பொருந்தவில்லை? இந்து சமய அறநிலைய சட்டம் 1936 சரியான ஆன்சர். 1959 இயற்றப்பட்டது. 1960 இந்து சமய அறநிலைய சட்டம் நடைமுறைக்கு வந்தது. பணியாளர் தேர்வு வாரியம் 1924. ஆந்திரா பல்கலைக்கழகம் 1926. அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929. நீதி கட்சியின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம்? கோயம்புத்தூர். இரண்டாம் மாநாடு திருச்சியில் நடைபெற்றது. ஆளுமையை அடையாளம் காணவும். ஜாதி வரிசையில் ஒதுக்கப்பட்டவர்களுக்காக அவர் செய்த தன்னலமற்ற சமூக சேவைகளுக்காக ராவ் பகதூர், ராவ் சாஹிப் மற்றும் திவான் பகதூர் போன்ற பட்டங்களை கொடுத்து கௌரவிக்கப்பட்டார். அவரது சுயசரிதை ஜீவிய சரித சுருக்கம் ஆரம்பகால சுயசரிதைகளில் ஒன்றாகும். அவர் ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவினார். யார் அவர்? இரட்டைமலை சீனிவாசன். கூற்று. நீதி கட்சி பிராமணர் அல்லாதோருக்கான வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை வேண்டியது. காரணம். பெரியாரின் வேண்டுதலான வகுப்புவாத பிரதிநிதித்துவம் காங்கிரசால் நிராகரிக்கப்பட்ட காரணத்தால் பெரியார் காங்கிரசிலிருந்து விலகினார். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கமாகும். மூன்றாவது சங்கத்தை மதுரையில் நிறுவியவர் முட திருமாறன். இடைப்பழங்கற்காலம் பற்றிய பின்வரும் சொற்றொடர்களை கவனிக்க. பின் சரியான பதில்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1 மற்றும் 2 சரி. கருவிகள் அளவில் சிறியன. அதிராம்பாக்கம், குடியம், வடமதுரை ஆகிய இடங்களில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைத்துள்ளன. கீழ்காணும் கல்வெட்டுகளில் தமிழக அரசர்களின் கூட்டணி பற்றி குறிப்பிடுவது எது? ஹதிகும்பா கல்வெட்டு. மருத குலத்தில் வாழும் மக்கள். உழவர். குறவர்ங்கிறது குறிஞ்சி நிலத்தில் வாழும் மக்கள். இடையர், ஆயர் முல்லை நிலத்தில் வாழும் மக்கள். ஹுவாங்சே குறிக்கும் இடம்? காஞ்சி. இந்தியர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் வியாபார தொடர்பு இருந்தது என்று உறுதி கூறிய அரிக்கமேட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட நாணயங்கள் டேஸ் காலத்தில் வெளியிடப்பட்டன? அகஸ்டஸ். கீழ்வருவனவற்றுள் ஒன்று பல்லவர்களது கிராம நிர்வாகத்தை கூறும் கல்வெட்டு ஆகும். திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு. அகழ்வு தொல்பொருள் ஆராய்ச்சியின் இடம் மற்றும் அவை தரும் தகவல்களோடு சரியானவற்றை பொறுத்துக. தஞ்சாவூர் அகழ்வாராய்ச்சி. ரோமானிய மட்பாண்டங்கள். கீழையூர் அகழ்வாராய்ச்சி. புத்த மத மையம். திருக்கம்புலியூர் அகழ்வாராய்ச்சி. காவேரியின் கலாச்சாரம். உறையூர் அகழ்வாராய்ச்சி. ரோமானியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே உள்ள வணிக தொடர்பு. 1243.
கால வரிசைப்படி சரியானவற்றை தேர்ந்தெடு, முறைப்படுத்துக. முதலாம் பராந்தகன், முதலாம் ராஜராஜன், முதலாம் ராஜாதிராஜன், முதலாம் குலோத்துங்கன். முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று கூறும் வெளிநாட்டு நூல் டேஸ் ஆகும். இயற்கை வரலாறு. நடமாட கோயில் நம்பருக்கு 1 ஈயில் படமாட கோயில் பகவருக்கு அது ஆமே என்ற திருமந்திர பாடல் உணர்த்தும் கருத்து. மனிதனுக்கு கொடுப்பது இறைவனை சேரும். பள்ளமடை என்று அழைக்கப்பெறும் பாசுரங்கள் யாருடையவை? ஆண்டாள். கள்ளத்தின் ஊச்சும் சுரமென்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி பாடல் வரி இடம்பெற்றது 550. தேவதாசி பற்றி நாவல் எழுதியது யார்? ராமாமிர்தம் அம்மையார். உலகம் உருண்டை வடிவமானது என கூறிய முதல் தமிழ் நூல் எது? முதுமொழி காஞ்சி. தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் என்று கல்கி போற்றப்பட காரணம்? வரலாற்று நாவல்கள் படைத்ததால்.